எல்லோருக்கும் வணக்கம். நல்ல நேரம் பார்ப்பது தேவையா தேவையில்லையா என்பதை பற்றி கொஞ்சம் பேசலாம். பொதுவாக நமது வீடுகளில் திருமணம் போன்ற நல்ல வைபவங்களுக்கும் வீட்டில் பால் காய்ச்சுவதற்கும் பல நல்ல காரியங்கள் அனுபவங்கள் திறப்பது, தொழிற்சாலைகள் திறப்பு முறைவற்றுக்கு நல்ல நேரம் பார்க்கும் பழக்கம் இந்தியாவில் எங்கும் இருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் பேசலாம். இது தேவையா தேவையில்லை என்பதை பற்றி பேசலாம். இந்த உலகின் சட்டப்படி, கர்மாவின் சட்டப்படி என்னவென்றால், ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் அது நல்ல நேரத்தில் தான் நடக்கும். அதேபோல் ஒரு காரியம் நடக்கக்கூடாது என்றால் அது எந்த நேரத்தில் ஆரம்பித்தாலும் நடக்கக்கூடாது, கெட்டுவிடும். இது இறைவன் வகுத்த சட்டம், இறைவன் போட்ட திட்டம். இறைவன் போட்ட திட்டத்தின்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அது நல்ல நேரத்தில் தான் நடக்கும். அது ஒரு நல்ல காரியமாக இருந்தால், மீண்டும் சொல்கிறேன், இறைவனின் திட்டப்படி ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் அது நல்ல நேரத்தில் தான் நடக்கும். நீங்கள் அதை நேரம் பார்ப்பதிலோ இல்லை பார்க்காமல் இருப்பதிலோ அந்த நேரம் மாறிவிடப் போவதில்லை, அந்த நல்ல காரியம் கெட்டுவிடப் போவதில்லை. அதே போல் ஒரு காரியம் நடக்கக்கூடாது என்று இருக்கும் பொழுது அது நீங்கள் எவ்வளவு ஜோசிக்காரர்களை வைத்து பார்த்தாலும் அந்த காரியம் நடக்காமல் நின்று போக வாய்ப்பிருக்கிறது. நல்ல நேரம் பார்ப்பதும் பார்க்காமல் இருப்பதும் உங்கள் திருப்திக்காக மட்டுமே தவிர மற்றபடி அதில் எந்தவித விசேஷமும் கிடையாது. பார்ப்பதும் ஒன்றுதான், பார்க்காமல் இருப்பதும் ஒன்றுதான். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நாளில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.